தவறானது. நாங்கள் அனைவரும் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே கட்சியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அதோட நம்பகத்தன்மை நீங்க எப்படி சார்? இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவிக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலே அது நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தெரிவிக்கணும். அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதற்காகவே அவர் ஆளுமிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால்தான் அரசியல் நிலை கொண்டிருக்கிறது தெரிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்களா? செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருக்கிற நோக்கம் பழனிசாமி என்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்தார் என்று உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்லவில்லை. முதல் கேள்வியும் தவறானது, இப்போது கேள்வி தவறானது. நான் அதிமுகவில் தொண்டனாகவே திமுகவில் தொண்டனாகவே தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது யாரெல்லாம் வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாலும் அவர்தான் தேர்தலில் தகுதியுடையவர் என்பதை தெரிவித்தார். சுற்றுப்பயணம் தென் மாவட்டத்தில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியும் திராவிட முன்னேற்றங்கள் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருதாக அமோக ஆதரவு தளபதி உத்தரவிட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைச்சர். நான் ஏற்கனவே சொன்னேன், 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமாக அந்த போட்டி தொகுதியிலே இருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறேன், சில நேரங்களில் வேறுபாதையாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் ஜோடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதன்முதலாக இந்த தேர்தல் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறது. டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதற்கு கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருந்ததால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடுவதற்குரிய வசதிகள் இல்லை. அதனால் அந்த காலத்திலே டோப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்தது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லப்படாத அனைத்து கோடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறது தெரிவித்தது. முக்கியமா மாம்பழ ஒரு சீசன் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்டரி நீங்க ஜெயிச்சாக்க அது ஏற்கனவே மாம்பழ கூழ் தொழிற்சாலை இங்கே நிறுவனத்துடைய ஆயத்தமான அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டார். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 50% மானியம் அரசு மூலமாக தருவதாகவும் சொன்னோம். பல மாந்தோப்பு விவசாயிகள் முன்வந்தார்கள், வியாபாரிகள் முன்வந்தார்கள். ஆனால் நம்முடைய மாம்பழம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜூஸ் தயாரிக்கக்கூடிய தத்துவம் இன்னும் வரவில்லை என்றுதான் கம்பெனி சொன்னார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து இங்கே மாம்பழை கூட்டம் மீண்டும் நிறுவனத்துடைய ஆயத்த பணியை நாம் உறுதியாக ஈடுபடும் என்று தெரிவித்துள்ளோம்.
கோவையில வந்து ஒரு அன்பனை கட்டணம் சொல்லி நீங்களா மக்கள் விவசாயிகள் குட்டோடி விவசாயிகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஒரு தோணி வந்து அன்பனை கட்டலாம் மாற்று பணியில் வந்து ஒரு பெரிய அன்பனை கட்டா சுற்றுலா பயணிகள் வருவது ஏற்கனவே இங்க வந்து கோடிநாயக்கனூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தால் அதிகமான தண்ணீர் தேவைப்படுது. ஏற்கனவே இருக்கின்ற குடிநீர் ஆதாரம் கொட்டக்குடி ஆற்றிலிருந்து 8 வருஷம் சுத்தரிக்கப்பட்டு இங்கு கோடி நகராட்சிக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். பாதாள சாக்கடை வரும்போது இங்க இருக்கிற 15 லட்சம் வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கிறதுனால ஒரு வீடுக்கு ஒரு ஃப்ரெஷ் அவுட்டு ப்ரெஷ் பண்ணா 7 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது அதிகமான தேவை என்று நாங்கள் பல ஆய்வுகளை கொட்டக்குடி ஆற்றில் தடுப்பணை சொன்னவர்கள் தடுப்பணை கட்டலாம் என்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். தடுப்பணை கட்டினால் எவ்வளவு தடுப்பணை கட்டினாலும் இதனுடைய வேகம் கொட்டக்குடி ஆற்றினுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கும். தடுப்பணையை அடித்து கீழே கொண்டு வர சூழல் இருக்கிற காரணத்தினால் மாற்று ஏற்பாடாக பெரியார் முல்லை பெரியாரிலிருந்து அங்கு ஒருங்கிணரை வைத்து அங்க ராவாட்டர் கொண்டு வரப்பட்டு நம்முடைய தர்மத்தை பற்றி ஒரு இடம் கூட நான் வாங்கிக்கிட்டேன். அதை ட்ரீட்மெண்ட் பண்ண அமைக்கிறேன். இந்த ராவாட்டரை சுத்தரித்து இங்கு கொண்டு வந்து ஓட்டேங்கில் 2 ஓட்டேங்க கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ல புதுசா 70-75 கோடி ரூபாய் செலவுல அதையும் பார்த்தோம். அதையும் சாத்தியப்படாது என்று தெரிவித்து அந்த ராவாட்டர் அப்படியே நம்முடைய ரிட்டர்ன்ஸ் கொண்டு போய் அங்கே இருக்கின்ற சுத்திரிப்பில் செய்து சுத்திரிக்கப்பட்டு இன்றைக்கு கோடி நகர்மன்றம் முழுவதும் 24 நேரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே தடுப்பணை தேவையில் இருக்கிறது தான் கொட்டக்குடி முல்லை பெரியாரிலிருந்து உரையினர் தோன்றப்பட்டு அங்கிருந்து ராவாற்று சுத்தரிக்கப்பட்டு கோடி நகர மக்களுக்கு நிறைவான குடிநீர் வசதி தந்து கொண்டிருக்கிறது. சிறிய கட்சிகள் வந்து இரட்டை சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜக சின்னத்தில் போட்டியிட ஆர்வம். இதுதான் நல்ல கேள்வி. பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி யார் தலைமையாக கூட்டணி சொல்லுங்க? யார் தலைமையாக கூட்டணி? யார் சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்றால் அவர் அழைத்து வருகின்ற கூட்டணி மற்ற கட்சிகள் அவருடைய சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கின்ற கட்சிகளுடைய சின்னத்தில்தானே போட்டியிட வேண்டும். இப்ப பாதி பேர் அங்க தாமரையில போட்டிடுறாங்க, பாதி பேர் இங்கே போட்டிடுறாங்க. யார் தலைமையிலான கூட்டணி? ஆக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இல்லை என்ற முடிவு எல்லாமே டெல்லி பட்டணத்திலிருந்து உத்தரவு இருக்கிற கூட்டணியாக இருக்கு. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நன்றாக ஒரு கடும் விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீர்கள். இது வந்து எப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர்களையும் திமுக பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியா? எங்க இருக்காங்க அதிமுக தொண்டர்? பூரா தொண்டர் டிஎம்கே சேர்ந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பெருகும்போது அனைத்து ஏற்கனவே அம்மா காலமானதுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் டிஎம்கே சேர்ந்திருக்காங்க. இப்ப நான் போய் திருமக்குளத்தில் இணைப்பு மாநாடு நடத்தியதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லும் என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த சொன்ன. இப்ப நாளை இல்லைங்க, இப்ப தேர்தல் வந்தா தெரியும். இவர் சும்மா தேர்தல் அறிக்கை வெளியேற்றிய தான் ஒரு ஆளுமிக்க தலைவரை நிரூபிக்கிறதுக்கு அந்த மாதிரி மக்கள் நம்ப வைக்கிறதுக்கு நீ நாடகம் வச்சிருக்காரு. இந்த நாடகம் உண்மையிலேயே ஈடுபடாது. இப்ப வந்து இந்த அதிமுக சட்ட விதிகளை மீட்கும் போராட்டம் வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. அது வந்து நீதிமன்றத்தில் எழுதி நேற்று கூட ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட மூவ்மெண்ட் எப்படி? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக அதிமுக என்ற இயக்கத்தை அரசியல் கட்சி இயக்கும்போது 45 சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். 44 சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்தலாம், காலத்திற்கு மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த சட்ட விதிகளில் இடம் இருக்கிறது. திருத்துவதற்கு ரத்து செய்வது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூட என்ற தலைவர் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார். என்ன விதி என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவிதான் முதலில் தேர்தல் நடத்தப்படும். அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அதிமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கார். தொண்டர்கள் அனைவரும் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும்
வேண்டும் என்றுதான் பொதுச் செயலாளர் கண்டிஷன் வச்சிருக்காரு. மற்ற விதியெல்லாம் திருத்தலாம். ஆனா இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ வந்து தன் கைப்படவே எழுதி வைத்திருக்கிறார். ஆக அந்த விதியை ரத்து செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் நான் வழக்கு வச்சு உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டிருக்கேன். அதோடு சேர்ந்து பல வழக்குகள் 6 வழக்குகள் இங்க இருக்கிற உயர் நீதிமன்றத்துல சேர்ந்து உச்ச நீதிமன்றம் செல்லும் போது அந்த 6 வழக்குகளும் இணைத்து அங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, வழிகாட்டுதல். இதற்கு முன்னால் இந்த 6 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 6 வழக்குகளும் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் பைண்டிங் ஆகாது. சென்னை உயர்மன்றத்தில் சிவில் சூட்ல போய் அங்க நீங்க உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. சிவில் சூட் சென்னை உயர்மன்றத்தினுடைய சிவில் சூட் என்ன தீர்ப்பு வழங்கப்படுதோ அதுதான் பைண்டிங் ஆகும். நிரந்தர தீர்ப்பு இறுதி தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் இன்றைக்கு சென்னை உயர்மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் நிலையில் இருக்கிறோம். தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்கான நீதிபதி அவர்கள் கையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் முன்னிறுத்தி வரணும்னு சொல்லி நீங்க உறுதியா மக்களுக்கு பயனுள்ள நீண்ட கால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வரும். இந்த தேர்தல் அறிக்கை வந்தவுடன் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர துண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. இந்த தேர்தல் சசிகலா மருத்துவர் ராமதாஸ் இணைந்து கூட்டணி அமைச்சு 4வது அணியா செயல்படுறாங்க. இது யாருக்கு சாதகமா இருக்கு, யாருக்கு பாதகமா இருக்கு? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்றேன். அவங்களுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள் கேட்கலாம். எங்களுக்கு பாதகங்களே சொல்றாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைத்து நிரந்தரமான வாக்கு. அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்க்கைகளையும் தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி அவைக்க தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி திமுகவுக்கு இந்திய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. அவைக்க தலைவர் விஜயனுடைய அரசியல் வருகை அவர்தான் நிரூபித்துக்காங்க. அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். இந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. முதல்ல சட்ட வேட்பாளரை நிறுத்துவதற்கு தளபதி அவர் உத்தரவு. கடந்த 2021 தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை 1000 ரூபாய் இருந்துச்சு. சாத்தியமுறை சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஆனா இப்ப அதே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது போக இப்ப கட்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுக்கு இலவசத்தில் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு மார்க்சிய மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமை தொகையை வழங்கப்படும் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கை இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆட்சி நிதியமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இலவச திட்டங்கள் சாத்தியப்படும் அவரால் கொடுக்கவே முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு திட்டங்களையும் அறிவித்திருக்காங்க. அவரால் முடிய முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அறிக்கையை நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பழனிசாமி கூட 2019 அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். 20 கொரோனா வந்துச்சு. 20 கொரோனா வந்தது. அமைதியாக தம்பிகளா, கொரோனா வரும்போது 146 நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகள் அடைக்கப்பட்டது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அழைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளில் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்வது 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மதுபான கடை அடுத்த செயலில் இவர் சொன்னார்ல, நாடாளுமன்றத்தில் 19 நாடாளுமன்றத்தில் மதுபான கடை அடைக்கப்படும் சொன்னார்ல, செஞ்சாரு. அது மாதிரி இவர் சொன்னாலே எதுவுமே செய்யாது. இப்ப எப்பயாவது இந்த 10 கோடியை மறைக்கிறதுக்காண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அள்ளி விட்டுருக்காரு. எதுவுமே நடக்காது. மக்கள் மறந்து விடுகிற எண்ணத்தில் இவர் விளையாட்டு இருக்க அரசியல் விளையாட்டு.
டெல்லி சென்ற போது முன்னாள் முதல்வர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படி கூட பார்க்காம ஒரு மத்திய அமைச்சர் காக்க வைத்து உங்களை வந்து இப்ப நடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்தியாளர்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த மத்திய அமைச்சர் மேல என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? நானே மறந்துட்டேன். இதயம் தாங்கும் இதய வேண்டும் என்று அண்ணா சொன்னாருன்னு சொல்லி மறந்து அப்பவே அதை டிராப் பண்ணிட்டேன். சார், இன்னைக்கு நாடு செய்தித்தாள்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து மதுபோதை, போதை கலாச்சாரங்கள், சிறுநீர் பாலியல் பழக்கம், மாணவிகளுக்கு பாலியல் பழக்கம், இந்த மாதிரியான நியூஸ்கள் வந்து இன்னைக்கு ஹைலைட் ஆகிட்டே இருக்கு. இந்த தேர்தல் மாற்றுவதற்கு அப்புறமா, தேர்தலுக்கு அப்புறமா உங்களுடைய முயற்சியில வந்து இந்த மாதிரியான மிக சம்பவங்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் நடவடிக்கை? இல்ல, சில சம்பவங்கள் ஜனநாயக நாட்டில் நடப்பது இயற்கை. ஆனால் அந்த சம்பவங்கள் தொடர் நிகழ்ச்சியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதுதான் பார்க்கணும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தவறு செய்வதற்கு உரிய தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அரசியல். அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கார். அவரை போல துப்பாக்கி சூடு நடந்தது வந்து நிறுவனம் கேட்கிற மாதிரி நிறுவனம் கேட்கும்போது நீங்க சொல்லிதான் எனக்கு துப்பாக்கி சூடு தூரத்தில் நடந்தது எனக்கு தெரியும் சொன்னா ஒரு முதலமைச்சர் நியாயமா தம்பி, நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி தெரியுங்க. டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றாரு, முதலமைச்சர் எங்களை பார்த்து பயப்படுறாரு. யாரு? கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போனாரு, முதலமைச்சர் எங்களை பார்த்து பயப்படுறாரு. டிடிவி தம்பி யாரு தீர்வு தினறனா அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருன்னு நல்லா தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினர் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் நான் தூக்கு போட்டு சாவேன் என்று சொன்னேன். நடந்திருக்குதா? இப்ப என்ன சொல்றாரு? என் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றாரு. சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை மனஸ்தாபெல்லாம் தீர்ந்துருச்சு. அம்மாவினுடைய பிள்ளைகளை ஓரணியில இணைஞ்சிருக்கிறோம். அம்மாவின் ஆட்சி மீது இவர் வந்து டிடிவி தினர் வந்து எடப்பாடி பழனிசாமி 420 பழனிசாமி வந்து டிடிவி பார்த்து 420. இது நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவர்கள் இணைந்து சந்திக்கிற அந்த கூட்டணி எப்படி இருக்கு? இதெல்லாம் ஆக்டிங்க, நாடகங்க. நாடகத்தை ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்கிறார். நாடகங்களே நான் எப்பவுமே நம்புவதில்லை. நம்பாதீங்க அந்த நாடகத்தெல்லாம். தேர்தல் டிடிவி தினகரன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு சார். நம்ம இதுல வந்து என்னன்னா, நீங்க அந்த மத உரிமை மீட்பு குழு வச்சிருக்கும் போது கோடநாடு கொலை வழக்கு அதை வந்து விரைந்து விசாரிக்க சொல்லி தமிழக அரசை வெளியிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. அதுலதான் மீண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து டிடிவி தினகரனோட கை கொடுத்தீங்க. இப்ப அந்த கொலை வழக்கு சம்பந்தமா இப்ப நம்ம முதல்வர் இருக்காரு, அது எந்த மாதிரி வலியுறுத்துவீங்க? அதோட என்ன மாதிரியா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்கேன். அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. உறுதியாக தளபதி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பார் என்பதை தெரிவித்தார். கொலை வழக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? அதெல்லாம் மக்களுடைய கையில் இருக்கு, அவங்களுடைய இதயங்கள் இருக்கு. யார் அதை செய்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். சந்தேகப்படுறாங்க. யாரை சந்தேகப்படுறாங்க? யார் இப்ப ஆட்சியில் இருந்தது? அந்த சம்பவம் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தவர்கள் ஏன் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும்? இப்படி பல பிரச்சனை இருக்கு. விசாரணை வளையத்துக்கு இருக்கிறது. நாளுக்கு நாள் வந்து இலவசங்கள் அறிவிச்சதுனால தமிழக அரசுடைய கடன் சுமை வந்து மேலும் மேலும் அதிகரிச்சு போயிருக்கு சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து கடன் சுமையை காட்டிலும் திமுக கடன் சுமை வந்து அதிகரிச்சு. சோ இந்த இலவசங்களை தவிர்த்து மக்களுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒரு மருத்துவம் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை இன்னும் அறிவிக்கிறது. அந்த தேர்தல் அறிவிக்கும் போது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதிநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் அறிவித்தால் நம்முடைய நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை பாதிக்காது என்பதெல்லாம் ஆராய்ந்து அவர் நியாயமான முடிவை எடுப்பார் என்பதுதான் உறுதியானது. அந்த அடிப்படையில் தான் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறந்த நிர்வாக திறனுள்ள முதலமைச்சர் எந்த திட்டத்தை கொண்டு வருகிறார், எந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார், அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன காரணிகள் இருந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மத்திய ஆண்டு கொடுக்க மத்திய அரசினுடைய பொருளாதார 8% கீழே தானே இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய 5 ஆண்டுகள் ஆட்சியினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.08% உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் திட்டமிடுகிறார்,
நிதிநிலைக்கு ஏற்ப கட்டுப்பாட்டுகள் வைத்து திட்டமிடுகிறார், திட்டத்தை செயல்படுத்துகிறார். இது நடந்தது. அதாவது வந்து ஒரு கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் கடன் இந்த கடனை மூலதன திட்டங்களுக்கு செலவழிக்கும். மூலதன திட்டங்களுக்கு சொன்னால் கிரியேஷன் ஆஃப் அசெட், சொத்துடைய மதிப்பை மூலதனத்தை செலவழிக்கணும். அப்போதே நாட்டுடைய அந்த மூலதனத்தின் மூலமாக வருகின்ற வளர்ச்சி, உற்பத்தி, அதன் மூலமாக வருகின்ற மார்க்கெட்டிங், வியாபாரம், வருமானம், இந்த வருமானத்தின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி நிகழ்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். அதன் அடிப்படையில் தான் 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி பொருளாதார வளர்ச்சியை 14.08% தளபதி அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறது. கடந்த இந்த 14 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி 10% செல்லலாம். அந்த சாதனையை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நிறைய படித்த இளைஞர்களுக்கு வந்து நீங்க வேலை கிடைக்காம படித்த இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய வேலை இல்லாத எண்ணிக்கை வந்து கூடியிருக்கிற சமயத்துல அந்த தேர்தல் அறிக்கையில படித்த இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு ஸ்கோப் வந்து திமுக அரசு வந்து உண்மையிலேயே செயல்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து படித்த பட்டதாரிகள் அதனுடைய சதவீதம் 25% இருக்கு. ஆனால் தமிழகத்தில் 52%. படித்த பட்டதாரிகள் எண்ணிக்கை 52%. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில பகுதிகளில் மட்டும் தொழிற்சாலைகள் மீதியாக உருவாகிற காலகட்டங்கள் நாடு சுதந்திரம் அடைந்து இருக்கிறது. அதை பரவலாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவுவதில் இப்பொழுது நல்ல பல நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். 3 மாநாடுகளை முதலீட்டாளர் மாநாடுகள் 3 மாநாடுகளை அவர் நடத்தியிருக்கிறார். அந்த 3 மாநாடு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை முதலீட்டாளர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தேனி உள்பட இந்த தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்களில் நிறைய தொழிற்சாலைகள் இங்கு உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழிற்சாலை உருவாகி இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் தேனி மாவட்டம் உள்பட தென் மாவட்டங்களில் நிறைவாக தொழிற்சாலை மிகுந்த மாவட்டமாக இருக்கும். அப்போது நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு, வேலை திறன் உள்ள இளைஞர்களுக்கு உரிய வரை கிடைக்கும். நம்ம தேனியில உள்ள 440 ஏக்கர்ல வந்து திருவிழா தொடங்கப்பட்டு போயிட்டு இருக்கோம். அறிக்கையில நல்லா கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அது நீங்க எடப்பாடி பழனிசாமி கேட்கணும். இப்ப நீங்க 4 வருஷமா 4-5 தடவை ஜெயிச்சு ஜெயிச்சு எல்லாம் மக்கள் மனசுக்கு பதிஞ்சிருச்சு. அந்த இயற்கையில சேர்ந்து அந்த கட்சி கட்சி சின்னம் தானே பேசுவோம். ஆளா பேச போறாங்க. கட்சி சின்னம் தானே பேசும். அந்த கட்சி தம்பி 2017 9 வருஷம் அவர் என்ன தன்னுடைய அறிவியலை வைத்து தலைமைத்துவத்தில் பேச வச்சார். பழனிசாமி பொதுச் செயலராக வந்தா எந்த தேர்தல் வந்தாலும் அவர்கிட்ட ஜெயிப்பாரு, அவருக்கு சூழ்நிலை அவர் உருவாக்குன்னு சொல்லிதான் அவர் வந்து பொதுச் செயலராக சொல்லி கோரிக்கை வச்சாங்க. தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் இப்பயே அறிவிச்சாதான் அந்த தேர்தல் அவர் மகத்தான வெற்றி பெறாரு. அந்த கோரிக்கையும் கொண்டு வச்சாங்க. நாங்கெல்லாம் சொன்னோம், சீனியர்லாம் சொன்னாங்க, முன்னாலே அறிவிக்க வேணாம், தேர்தல் வந்து அறிவிச்சுக்கிறார், தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சுக்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆன தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை, மாஸ் லீடரா இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாஸ் லீடர், முத்தமிழ் அறிஞர் அவர்கள் மாஸ் லீடர், புரட்சி தலைவர் அவரும் ஒரு மாஸ் லீடர், அம்மா அவரும் ஒரு மாஸ் லீடர். இவர்கள்லாம் ஒரு தோல்வி கண்டால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அடுத்த தேர்தலில் அந்த கட்சியை வெற்றி வரக்கூடிய ஒரு சூழலை நிலைநிறுத்தினார்கள். அதுதான் வரலாறு. தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறார், அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்கள் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அம்மா அவர்களும் தோற்றிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். பழனிசாமி 2012 தோல்வி இருந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாரா? ஒரு தேர்தலில் வெற்றி வரல. இப்ப அதை மறைக்கணும்னு இவ்வளவு பக்கம் முக்கியமா இலவசங்க அறிவிச்சிட்டு இருக்காரு. முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே பொய்தான் சொல்லுவாரு. ஒரு முதலமைச்சராக பொறுப்புல இருக்கிறது அடுத்த செகண்ட் அவர் நாளைக்கு நான் முதலமைச்சர் இருந்திருக்கேன். டெய்லி 3 கவர் வரும், நாட்டுடைய நடப்புகள் உள்ள வரும். இன்னொரு கவர்ல வந்து அரசியல் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெற தேர்தல், எங்கெங்க சட்டம் ஒழுங்கு,
பாதகம் ஏற்படுத்த இதெல்லாம் வந்து எப்ப நைட்டே வந்து சேருங்க எங்களுக்கு அதை படித்து பாருங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு பார்த்துட்டு தலைமைச் செயலாளர் டிஜிபி கூட்டு மீட்டிங் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதலமைச்சர் பொறுப்பு. இவர் வந்து 24 நாள் கழிச்சு நிர்வாகம் கேட்கும்போது நீங்க சொல்லுது எனக்கே தெரியும். ஒரு பொறுப்பற்ற பேச்சா இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் சொல்லலாம். இதெல்லாம் படித்தவர்கள் சிந்தித்து பார்ப்பாங்க. இதுன்னு இவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சரே வந்து நீங்கள் சொல்லித்தான் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க தம்பி, எத்தனை பேர் எத்தனை பேர் காயப்பட்டாங்க? 49 பேர் காயப்பட்டாங்க. நான் வந்து அவரை கூப்பிட்டேன், வாங்க தூத்துக்குடி போய் ஹாஸ்பிட்டல் காயப்பட்டெல்லாம் பார்த்து நான் வரல, நீங்க போய் பாருங்க. நான் தான் போய் பார்த்தேன். நான் போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 42 மருத்துவமனை இருந்த முன்னாடி பெற்ற ரத்த காயத்தை ஆறுதல் சொல்லிட்டு சார், நீங்க வந்து திமுகவுல முதலமைச்சரோட பார்த்து இணைவதற்கு முன்னால் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதிமுகவுல நான் என்ன தவறு செஞ்சேன், என்னைய அதிமுகவுல எந்த கோரிக்கையும் எந்த நிபந்தனைகளையும் இன்றி நான் இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்க சொன்னது மாதிரி எந்த கோரிக்கையிலுமே எந்த நிபந்தனையுமே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அதிமுகவுல சொல்லியிருந்தா நீங்க தொடர்ந்து அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்க. நீ பயங்கரமா கனவு பண்ணிருக்கீங்க. இந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு கூட நல்லாவே தெரியும். அவர் வந்து அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் சர்வாதிகாரத்தையும் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்குறாரு. பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாலேயே வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரும் பேரலா வந்து கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பு இருந்தாருன்னா அவர் வந்து அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்ல. இல்ல சார், சொல்லிட்டு கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சகிச்சு மனப்பக்கம் இல்லை. நானும் அவருக்கு முன்னாடி முதலமைச்சர் இருக்கேன். ஆனா தர்மத்தன் சின்னமா வந்து அவரை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாங்க. தர்மத்தன் தொடங்கப்பட்டது. அப்ப எனக்கு என்ன ஆதரவு இருந்திருக்க நல்லாவே தெரியும். அது சமரசம் பேச வரும்போது அவர் முதலமைச்சராக தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறதா இப்ப இணைப்பு நடப்போகிறது. ஆகவே அவரே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொன்னாலும் சரி என்று சொல்லி சரி, அதனால் வந்த வினைதான் இப்போ. ஆமா சார், இப்போ என்னன்னா அப்படி அவர் சரின்னு சொல்லியிருந்தா அந்த காலகட்டங்கள்ல அவர் சரின்னு சொல்லியிருந்தா இன்னும் நீங்க அதிமுகவுல பயணிச்சிருப்பீங்களா, திமுகவுக்கு போயிருப்பீங்களா? எத்தனை வருஷம் நியாயமான கேள்வி இருக்கு. அதுக்கு அந்த மனசு இல்லைங்க. மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட தன் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா இயக்கத்திலும் இருக்காங்க. அவர்களை அரவணைச்சு சில மனப்போக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதைத்தான் அதை காட்டுகிறது. நிபந்தனையற்ற ஆதரவு நான் தருகிறேன். உங்களுக்கு தெரியும், 4 மாசம் முன்னால ஹோம் மினிஸ்டர் டெல்லியில வந்து சந்திச்சு வந்தேன். அவர் வந்து எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் சொல்லல. என்னங்க ஓபிஎஸ் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். சார், எனக்கு எதுவுமே வேணாம், கட்சி பற்றி அனுப்பிச்சு கொடுங்க, உங்களால் முடியும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அந்த கேட்கணும், என்ன செய்யறது? அந்த சூழ்நிலையில் ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்லப்படுகிற போது எப்படி இருக்கு பாத்துக்கலாம். இதேதான் வந்து போன சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் அது பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் வந்து பேசினாங்க, பழனிசாமி, நான், ஹோம் மினிஸ்டர் சந்தோஷ் 4 பேரும் பேசணும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்ன, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சாரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அவருக்கு ஒரு 20 சட்டமன்றத்துல ஒரு 20% தொகுதியை கொடுங்க, யாருக்கு டிடிஐ 20 தொகுதியை கொடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது யாரு, 15 தொகுதியை கொடுக்கலாமான்னு கேட்டார். முடியாது. 12 கொடுக்கலாம் முடியாது, 10 கொடுக்கலாமா முடியாது. நீ எத்தனை சட்டமன்ற தொகுதி ஜெயிப்பேன்னு கேட்கிற திரும்ப கேள்வி. 150 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அப்படியா, சரி. அப்ப நான் சொன்னா டிடிஐ 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன். நீ 150 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்கள, அவர் சொல்லுகிற நபருக்கு நீங்க வெற்றி அடைந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் 10 வாரியத்தில் கொடுக்கலாம்னு கேட்கிறாரு. அதுக்கு முடியாம, அது கூட சொல்ல முடியாம அப்படியே வந்து எந்த பகுதி சொல்லாம கொண்டு சேர்ந்துட்டார். இது நடந்தது உண்மை. நாங்கள் 4 பேர் தான் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலம் கடந்ததுனால் நடந்த உண்மை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால்
சொல்லிட்டு ஒரு 3 முறை அதிமுகவின் 3 முறை முதல்வராக இருந்தவர், 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், பன்முகம் கொண்ட 15 ஆண்டு 5 ஆண்டுகள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இந்த கோழித்துறை அப்படி இருக்கிற ஒரு 2 முறை பிரிவு வந்தது. அது வந்து டெலிவிஷன்ல இருந்து சிறுவானதுனால இங்க இருந்தோம். அப்படி இருக்கிறவர்கள் திமுக இணைந்து விட்டார் தாய் கழகத்தில் அப்படின்னு சொல்ற இந்த எந்த அளவுக்கு கொடுமையை நான் அனுபவிச்சிருப்பேன் 4 வருஷம், எந்த அளவுக்கு நான் 4 வருஷம் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கொடுமைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். சொல்ல முடியாத கொடுமைகள், வேதனைகள். கட்சி என்றால் படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி கொண்டிருக்கிறாரு என்ற கவலை. ஒரு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவன் திரும்பவும் உரியவருக்கே நான் கொண்டு கொடுத்திருக்கிறேன் 2 முறை, 3ஆம் முறையும் நான் கொடுத்திருக்கிறேன். எந்தவித முரண்பாடும் முரண்டு பிடிக்கவில்லை. அவர்களை பார்த்து தரக்குறையாக நான் பேசவில்லை. எனக்கு முதலமைச்சர் தரக்குறையாக பேசவில்லை. பழனிசாமி அவர் நடந்து கொண்டாரா அரசியலில், தமிழகத்துடைய அரசியல் நீங்கள் யூகித்து பார்க்கணும். தம்பி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கல்ல, நடந்திருக்காரா சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. இவர் சொல்ல நடந்திருக்காரா சொல்லுங்க. இப்படி ஆற்றீங்களா இப்படி ஆற்றீங்களா சொல்லுங்க தம்பி, நம்மளுக்கு தானே பிடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவினர் உங்களை விமர்சனம் பண்றதை எப்படி நீங்க நியாயம் இல்லாத விமர்சனம். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. தலைமை கழகத்துல பேசுங்க, சட்டம் பண்றதே கிடையாது. அகங்காரம், ஆணவம். அதனால இன்னைக்கு படுகொலையாரு உதயகுமாரி கடற்படை எடுத்துனாரு, கம்பெட்டி எடுத்துட்டு போய் பழனிசாமி அள்ளிட்டு புரிய போட்டு மூடிட்டாங்க. ஒரே வார்த்தையில் திராவிட கொள்கை கோட்பாடுகளுக்கு நீங்க இணைந்து வந்து கட்சியில் இணைந்திருக்கீங்க. ஒரு அரசியல் பயணம் படிக்கிற காலத்திலே திராவிட இயக்கத்திலே கொள்கை கோட்பாடுகளுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருந்திருக்கிறேன், நடவடிக்கைகள் இருந்திருக்கிறேன். தெரிஞ்சிருக்கேன். நான் கல்லூரி வாழ்க்கையும் சரி மற்ற வாழ்க்கையும் சரி எங்களுக்கு ஒரு வந்தது. இப்போது எனக்கு தாய் கணக்கில் நான் இணைந்திருக்கிறேன். என்று சொன்னால் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கில் அனைத்து மக்களையும் ஒரு தாய் மக்களாக பாவித்து ஒரு சிறப்பான ஆட்சியை ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல், மதசார்பற்ற இயக்கத்தினுடைய தேர்தல் கூட்டணிய தலைவராக இருந்து கொண்டு பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் அவர் கொண்ட கொள்கைக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். கடந்த தேர்தலில் உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பக்கத்தில் இருக்காரு. இந்த தருணத்துல 2 பேரும் சேர்ந்து நல்ல நண்பர்கள், முன்னாடியும் நண்பர்கள், இப்போதும் நண்பர்கள், எப்பவும் நண்பர்களாக இருக்கும். அது ஒரு அரசியல் நாகரிகம். சார் நீங்களே ஒரு முடிவு தரீங்க. பன்னீர்செல்வ பாடா படத்துல நிப்பாட்டிக்கிறது அப்படி இல்ல சார். செய்தியாளர் சந்திப்புல அந்த வாக்குறுதிகளை பற்றி தெளிவாக எந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்ததன் நோக்கமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயரான வாக்குறுதிகள் சொன்ன வார்த்தை எந்த மாதிரி தெளிவாக கடந்த பல இடம் வந்து நீங்க தென் மாவட்ட அனுப்பி வந்து அரசியல் சுற்றுப்படை போயிருக்கீங்க. சமீபமா அந்த 10 நாட்கள் போனதுல உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், மற்ற தாய்மார்கள் வந்து எப்படி எழுச்சி இருக்கு? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. 2014 என் மகிழ்ச்சியே தொலைஞ்சு போச்சு. பாத்தீங்களா எப்படி இருக்கு ஜம்முன்னு மகிழ்ச்சியோட இருக்குன்னா நிறைய பேர் சொல்றாங்க போகும்போது. இப்பதான் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் அவங்களோட மகிழ்ச்சியை முகத்தை பார்க்க முடியல அப்படின்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். இந்த பழனிசாமியோட பயணித்ததுனால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் என்பதை அவர்கள் கூர்ந்து என்னை கவனித்திருக்கிறார். சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அண்ணே நான் ஏதாவது கேள்வி உங்களுக்கு பாப்பீங்க, சொல்லுங்க. நான் உள்பட என் மகன் உள்பட இங்க இருக்கின்ற அனைவருக்கும் தளபதி வாய்ப்பு தந்தா போட்டிடுவோம்.
இவருக்கு அவருக்குலாம் கிடையாது. வேற என்ன கேள்வி? அடுத்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள்ல வந்து வேற ஏதாவது தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் அறிவித்தார். இணைந்த 2வது நாளே தென் மாவட்டத்துக்கு போயிட்டு சொன்னாங்க போனேன். நான் பல முறை தென் மாவட்டத்தில் நாடகம் போயிருக்கிறேன், அம்மாவோட போயிருக்கிறேன், பல தலைமையை போயிருக்கிறேன். இதுவரை இது மாதிரியான எழுச்சியை நடந்தது. பல கூட்டங்களை நாடாளுமன்ற முழுமையான 39 கூட்டங்களை நாளை நடத்திருக்கிறேன். இது மாதிரி ஒரு எழுச்சியை நான் பார்த்தேன். ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி. அந்த எழுச்சி யாரால் வந்ததுன்னா முதலமைச்சர் தளபதி அவர்களால் வந்தது என்று நான் தளபதி அவர்கள் கருத்து, அவர்களுடைய கருத்து என்றைக்கும் வெற்றி பெறும் என்பதுதான் வரலாக இருந்தது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை